இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விதமான மெசேஜஸ் பார்க்கலாம் அப்படின்னா, பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடித்து உங்களுடைய அந்த மைண்டை ஒரு எனர்ஜியாக பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கோங்க. நம்ம ரீடிங்குள்ளே போகலாம், ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். பார்க்குறப்பயே நிறையா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு எல்லாத்தையும் தட்டி விடுங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பர்ஃபெக்டான கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். அது ஒன்று தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு இன்ட்ராக்ஷனாக. சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் என்னால் பதில் கொடுக்க முடியாது, பட் நான் படிக்கிறேங்கிறதுக்கு அத்தாட்சியாக சில லைக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா நிறையா விதமான ஒரு விஷயம்லாம் இருக்குது. நீங்கள் சொல்லும்போது நான் அதை சந்தோஷமாக நான் படிக்கிறேன், மனசார படிக்கிறேன். முக்கியமான விஷயங்களுக்கு நான் வந்து கமெண்ட்டும் பண்ணுறேன், டைம் கிடைக்கும் போது கமெண்ட்டும் பண்ணுறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன, தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடவுளில் நம்புங்க. கும்பிட்ற கடவுள் எதுவோ அதை நம்பி நீங்கள் நம்ம இந்த ரீடிங்குள்ளே போகிறோங்க. என்ன விதமான ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக இருக்கீங்க, என்ன மாற்றணும் அப்படிங்கிறத கடவுள் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறாங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க கார்டு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையே. அந்த கார்டு அருமையான கார்ட்ஸாக இருக்குங்க இது. வாவ், சூப்பர். கடவுளோட என்ட்ரி வந்தாச்சு. அன்புக்காக தான் காத்துட்ருக்கீங்க. அன்பு எனக்கு சரியான அன்பு கிடைக்கல, வந்துட்டு போகுது, ஏமாத்துது, தள்ளி நிற்கிது, ஒன் சைடாக இருக்குது, மற்றவங்க பேச்சை கேட்குது அப்படின்னா வாரி வாரி உங்களுக்கான ஒரு அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக கடவுள் உள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா இனிமேல் அதுக்காக நீங்கள் ஏங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. கடவுளோட குழந்தைங்க நீங்கள். அன்பின் சொரூபம் தான் நம்ம எல்லாருமே. சில விஷயங்கள் உங்களுக்கான ஒரு லெசன் கோ த்ரூ ஆகிட்டுருக்கு, அதனால தான் இந்த பெயின்லாம் இருக்குது. சில கர்மா கிளென்சிங்னால இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க. இனிமேல் வாழ்க்கையில் நியூ பிகினிங் தான். ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு ஸ்டேபிளான ஒரு ப்ரொடெக்ஷனில் தான் கடவுள் உங்களை வச்சுருக்காங்க. ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து ஆரோக்கியமாக ஆகக்கூடிய ஒரு தருணம் கூட இருக்குது. அதாவது உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து சரியாகி ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் வந்து அடி எடுத்து வைக்க போகிறீங்க. நிறைய விதமான ஒரு அழகான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சின்ன சின்ன இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்காம உங்கள் லைஃப்பில் வந்து போயிருக்கலாம். ஆனால் இனிமேல் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் வந்து அப்படியே அந்த இயற்கையோட அந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து தான் உங்கள் வாழ்க்கையை நடத்த போகிறீங்க. ஏன்னா அவ்வளோ அன்பு இந்த இயற்கையிலையும் பிரபஞ்சத்துலேயும் இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கான வழி, உங்களுக்கான செல்ஃபில், உங்களுக்கான பாதையில் நீங்கள் அழகாக போயிட்டு இருக்கும்போது கடவுள் அழகாக உங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. உங்கள் பாதையில் அழகாக கிளியர் பண்ணுறாங்க. அதில் இருக்கிற அந்த ஒரு தடை கற்கள்லாம் கிளியர் பண்ணி தூக்கி போடுறாங்க. மைண்ட் லெவலில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நீங்கள் இன்னருக்குள்ளே வரீங்க. நிறையா விஷயங்கள் உங்களுக்குள்ளே சேஞ்சஸ் பண்ணுறீங்க. செல்ஃப் லவ் தான் இங்கே மெயினாக. நீங்கள் பண்ண உங்களுக்கான ஒரு உண்மையான ஒரு அதிசயமான ஒரு லவ் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருதுங்க. உண்மையாக இருக்கிற விஷயம் வந்தால் தாங்க நமக்கு நல்லது. போலியான ஒரு உறவு நமக்கு தேவையில்லை, அது அப்படியே கலண்டுட்டு போயிடும். நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சியாக ஃபஸ்ட்டு கார்டே ஏஸ் ஆஃப் கப்ஸு. அன்புக்கு இனி ஏங்க தேவையில்லை. அதே இந்த பிரபஞ்சத்தில் அன்பு மயமாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் பிரபஞ்சத்தில் நிறையா படைச்சி வச்சுருக்காங்க. அது நீங்கள் உங்கள் ஃப்ரீக்வன்சியை நீங்கள் வந்து ஹை பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது உங்கள் வாழ்க்கையில் யார் வரணுமோ அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையை துணைவியாக வருவாங்க. துணைவனா எது ரெண்டு செக்ஷனுமே இங்கே பார்க்குறீங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். சோல் கனெக்ஷன், சோல் பேஸ் கிடையாது, சோல் பேஸ் தான். சோல் பேஸ் இது ஜெண்டர் பேஸ் கிடையாது, சோல் பேஸ் தான். நான் என்னோடய ரீடிங் இருக்கும். அடுத்த கார்டு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான், வெற்றி மேலே வெற்றி. ஏன்னா நம்ம ஆளு கடவுள் உள்ளே ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. நீங்கள் திரும்பவும் அழுது பழைய பஞ்சாங்க மாதிரி என் வாழ்க்கையில் நீங்கள் அதையே நீங்கள் பிடிச்சிட்டு இருந்தீங்க, உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டு கிரிப்பு மாதிரி பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இனிமேல் வந்து யாருங்க வருவாங்க சொல்லுங்கள்? நம்மளுடைய கடைசி துணை எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரே துணையே கடவுள் தான். அவரே வந்து சொல்லிட்டாரு, நீ மாறினா உன் வாழ்க்கை மாறணும். அதனால் கண்டிப்பாக மாறுங்க. உலகமே போற்றக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக
வரீங்க. எல்லாருமே உங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்குவாங்க. நீங்கள் பண்ணுற விஷயத்த இவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளும் போவோம், நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய பர்சன்ஸ் நிறையா இருப்பாங்க. உங்களை பாராட்டக்கூடிய ஒரு பர்சன்ஸு வெற்றி தாங்க. நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் அதில் வெற்றி தான். உங்கள் அழகான ஒரு வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, அழகான குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு கெரியர்லையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நீங்கள் செய்கிற வேலையை நேர்த்தியாக செஞ்சு அழகாக ப்ரெசன்டபுளாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தினால அழகான ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்குதுங்க. அது அதில் கிடைக்கும் பாருங்கள், ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். மக்களுக்காக இருக்கட்டும், மக்கள்கிட்டேருந்து உங்களுக்கான ஒரு வேலிடேஷன் இருக்கட்டும், ரெகக்னேஷன் இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் யாருமே என்னை மதிக்கலை, யாருமே என்னை ஏற்றுக்கல, தகுதியானவள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, தகுதியானவன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தகுதியான ஒரு டிசர்வ்டு பர்சன் தான் நீங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நல்லா இருக்குங்க. இது எல்லாமே அதிவேகத்தில் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருதுங்க. ஃபஸ்ட்டு நம்புங்க. நிறைய பேர் நம்பாமல் இருக்கீங்க. உங்களையும் நம்ப மாட்டேங்கிறீங்க, கடவுளையும் நம்ப மாட்டேங்கிறீங்க, வாழ்க்கையும் நம்ப மாட்டேங்கிறீங்க. எந்த விதமான ட்ரஸ்ட்டுமே இல்லை. எது மேலேயும் நம்பிக்கை இல்லை. தன்னம்பிக்கை இல்லை, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. ஏதாவது ஒரு பொருள் மேலேயாவது வைக்கணும், அதுவும் இல்லை. அப்புறம் செல்ஃப் டவுட் நிறையா இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது, ஃபியர் இருக்குது, குழப்பம் இருக்குது. பாஸ்ட்டில் நடந்த நிறையா விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் எங்கெங்க முடியும்? இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அவ்வளோதாங்க சப்போர்ட் பண்ண முடியும் கடவுள். சில பேர் நியாயம் கேட்குறீங்க, நியாயமாக நடந்துக்கிறவங்க நீங்கள். உங்களுக்கு அநீதி அழைச்சவங்க கிட்ட நியாயம் கேட்குறீங்க, நல்லா கேளுங்க. ஏன்னா பிரச்சனைகளுக்கு நடுவில் அந்த அப்படியே விட்டுட்டு போனாங்க, காணா போனாங்க. எவ்வளோ பெயினோடு நீங்கள் இருந்தீங்களோ உங்களோட பெயின் என்னங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் ரியலைசேஷன் ஆகும். அதனால் நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு என்ன பண்ணுங்கள், எல்லாமே சரண்டர் பண்ணி விட்டுருங்க அவங்கக்கிட்ட தான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, மன்னிச்சு விட்டுருங்க. பட் சில நேரம் நம்மளால் ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் இந்த வாழ்க்கையை பார்க்க முடியாதுங்க. நம்மளும் மனிதர்கள் தானே, அதுக்கு உண்டான ரியாக்ஷன் சில விஷயங்கள் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், சில விஷயங்கள் என்னென்னா, உங்களுக்கு மோசமான நடந்த விஷயங்கள்லாம் எழுதி அதை எரிச்சிடுங்கன்னு சொல்லுவோம். எரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அதிகப்படியான ஒரு தண்டனைங்க. அது பேப்பரை எரிச்சா என்ன, நம்ம அந்த ஒரு மனிதர்களை எரிச்சா என்ன, ரெண்டுமே சமந்தான். ஆனால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பேப்பரில் எழுதி பேப்பரை எரிச்சிருங்க அப்படிங்கும்போது இதுக்கு மாற்றாக அது இருக்குது. அதனால் நம்ம அந்த ஒரு விஷயத்துக்கு உண்டான தவறு இழைச்சதுக்கு உண்டான தண்டனையை கொடுக்காம நம்மளே லவ் பண்ணிக்கிட்டு மறப்போம் மன்னிப்போம், அந்த பர்சனை மறப்போம் மன்னிப்போம், அந்த நிகழ்வை மறப்போம் மன்னிப்போம்னு நம்ம போகும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை அழகாக தாங்க இருக்கும். கண்டிப்பாக அழகாக தான் இருக்குது. அதுதான் கடவுள் சொல்கிறாரு, உன் வேலையை பார்த்துட்டு போ, உனக்கு அநீதி இழைச்சவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்கணுங்கிற விஷயம்லாம் இல்லைங்க. கேள்வி நீங்கள் எங்கே கேட்கணும்னா, உங்களுக்குள்ளே நான் எதுக்கு பிறந்தேன், எனக்குள்ளே என்ன இருக்குது, நான் இறந்ததுக்கப்புறம் என்னை விட்டு போகுது, நான் என்ன கற்றுக்கணும், எதுக்காக எனக்கு ஒரே பாடம் வந்துகிட்டே இருக்குது, எதுக்காக எனக்கு இவ்வளோ அடி, எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும், ஏன் என்கிட்ட வந்தவங்களாம் காணா போகிறாங்க, ஏன் விட்டு போகிறாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நீங்கள் தாங்க உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கணும். நல்லா இருக்குங்க கார்ட்ஸு. இது போதும் கார்டுன்னு நினைக்கிறேன். நான் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு கார்ட்ஸ் எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம் கார்டில் 2 மெசேஜஸ் எடுப்போம். வாவ், இதுக்கு மேலே என்னங்க கார்ட்ஸ் வேணும்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த கொண்டு வரலாங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், அதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் மைண்டில் நினச்சிக்கிட்டு ஆசிலேஷன்லாம் இல்லாமல், ஒரே மாதிரி வேவரிங் மைண்டெல்லாம் இல்லாமல் ஆல்மண்ட்ஸில் நீங்கள் பதிவு பண்ண உங்களுக்கான அழகான விஷயம் சீக்கிரமே சேருது. ஏன்னா டிவைனையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நீங்கள், ஏர்த்தையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். நல்ல நிறைய ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நிறைய இருக்குது. அது அன்பாக இருந்தாலும் அதை உங்களால் மற்றவங்ககிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும். பணமாக இருந்தாலும் உங்களுக்கு நிறையா ஒரு அபண்டன்ஸ் மாதிரியான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும். நியாயம் பேசக்கூடிய இடத்துல நியாயமும் அழகாக நீங்கள் பேசுவீங்க, நியாயமாக கரெக்டாக இருப்பீங்க. எல்லாமேங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம்லாம் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. எல்லாமே நாலேஜும் உங்களுக்கு இருக்குது. நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணுறவங்களா இருக்கலாம், யோகா பண்ணுறவங்களா இருக்கலாம். செழுமையான லைஃப் தான், பிரகாசமான வாழ்க்கை தான். இனிமேல் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. நியூ பிகினிங் தான். எல்லாம் உங்களால் உங்கள் வாழ்க்கையை கரெக்டாக மாற்றிக்க முடியுங்க. இப்போதைக்கு மோசமாக இருக்கா, உங்களால் அழகான வாழ்க்கையை நீங்களே மாற்றிக்கலாம். இங்கே எதுவுமே தானாக மாறாது. உங்களை மாற்றும் போது வெளியில் உள்ள அத்தனை விஷயங்களும் மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் உண்மையானது. அதனால உங்களை மாற்றிக்கலாம், ஈஸியாக மாற்றிக்கோங்க. அப்போ தான் நிறைய விதமான ஒரு பாசிட்டிவிட்டினஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அதனால் இதை அப்படியே இந்த பக்கம் வச்சுட்டு ஐஸ்கிரீம் மெசேஜஸ் பார்க்கலாம். நிறைய பேர் ஐஸ்கிரீம் மெசேஜஸ்னு கேட்குறீங்க. இன்னும் நான் இந்த புக்கு ஃபுல்லாக நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. எனக்கு அது இன்ட்யூஷன் வரும்போது தான் நான் எழுத முடியும். நானாக அதை யோசித்து கதை எழுதுறதுக்கு நான் ஒரு கதை ஆசிரியர் கிடையாது.
உன்கிட்ட தான் சொல்கிறேன். மனசு ரொம்ப வலிக்குது. இந்த பெயின்லாம் தாங்க முடியல. கோவத்தை எல்லாம் ஓரமாக மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்காக என்கிட்ட வந்து சேரு. நான் ரொம்ப பாவம் இல்லை, உள்ளதை சொல்லிட்டேன், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட பர்சன் வந்து கூப்பிட்றாங்க. அமைதியாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. நொடிக்கு 100 தடவை நீ தான் உயிர், நீ தான் என் மூச்சுன்னு சொல்லுவேன். அப்போ எல்லாம் எல்லாம் அப்போ அளந்து விட்டியா கதை அளந்து விட்டியா அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ நாள்லாம் உன்னால் என்கிட்ட பேசாமலாம் இருக்க முடியுமா? இவ்வளோ நாள் என்கிட்ட நடிச்சியா? எப்படி உன்னால் இப்படி நடிக்க முடியுது? நொடிக்கு 100 தடவை நீ தான் உயிர், நீ தான் உயிர்னு மூச்சுன்னு, நீ தான் என் உயிர் மூச்சுன்னு சொல்லுவிய. எல்லாம் அப்போ அளந்து விட்டியா? கதை அளந்து விட்டியா? இவ்வளோ நாள்லாம் உன்னால் என்கிட்ட பேசாமல்லாம் இருக்க முடியுமா? இவ்வளோ நாள் என்கிட்ட நடிச்சியா? எப்படி உன்னால் எப்படி நடிக்க முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கார்டுமே ரொம்ப வந்து ஒரு இதாக தான் வந்திருக்கு. இது ஆண்டவனால் இணைக்கப்பட்ட உறவு. யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது. இது 7 ஜென்ம பந்தம். 7 ஜென்ம பந்தம். விட்டு போகணும்னு கனவுல கூட நினைக்காத. அப்படி உனக்கு கனவு வந்துச்சு, நான் தூக்கத்தில் எழுந்திரிச்சு சாரி கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐஸ்கிரீம் மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஐ லவ் ஐஸ்கிரீம்னு போடுங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்டேருந்து, காளிமா கிட்டேருந்து, ஒரு சிவா காளிமா ஆரக்கல் கார்ட்ஸ்லேருந்து 2 பேரும் சேர்ந்து தான் இதில் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு நம்மளுக்கு உண்டான பிளஸ்ஸிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதில் வந்து 2 வாரமாக நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, ஏன்னா ரீடிங் ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால் 2ஆக வாங்கிடுவோம். வாவ், சிந்தாமணி காளியம்மா தான் உங்களுக்கு ரொம்ப வராங்கங்க. பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் விக்ட்ரி ஓவர் எனிமீஸ். அந்த அம்மாவை வந்து பிடிச்சிக்கோங்க. இவங்க தான் வந்து எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய, அந்த வெற்றி பெறக்கூடிய ஒரு தைரியமான ஒரு பர்சன் அப்படின்னா இந்த சிந்தாமணி காளியம்மா தான். நிறைய பேர் பயப்படுவாங்க அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு, கும்புறதுக்கே பயப்படுவாங்க. அவங்க உங்களை தேடி வந்து வரம் கொடுக்கறதுக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க. உங்களுக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் தாங்க. இதுதானே எனர்ஜி கார்ட்லேயும் பார்த்தோம். உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வந்து சக்ஸஸ் இருக்குதுன்னு பார்த்தோமா, உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் சக்ஸஸ் இருக்குதுன்னு பார்த்தோமா, அதே ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் ஹாப்பி ஆஃப் விக்ட்ரி, சக்ஸஸ். இதுதான் சக்ஸஸ் ஓவர் வந்து எனிமீஸ் எதை நீங்கள் பண்ணாலும், நீங்கள் வளரக்கூடாதுன்னு எந்த விஷயம் பண்ணாலும் அதிலெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு தான் வருவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. இன்னும் ஒரே ஒரு கார்டு மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு இந்த ரீடிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. பார்க்குறவங்களுக்கு சிவகாளிமா என்ன கொடுக்க போகிறாங்க? மகா சதாசிவ, பி ப்ரிப்பேர் டு ரிசீவ் த ட்ரூ நாலேஜ். கடவுள்கிட்டேருந்து அந்த ஒரு விஸ்டமே கொடுக்குறாங்க. எந்த நேரத்தில் எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸாக வந்து இந்த வாழ்க்கை பயணத்தை கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சிவனும் பார்வதியும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு வரத்தை கொடுக்கும்போது பயங்கரமான பவர்ஃபுல் பிளெஸ்ஸிங். அதுவும் பாருங்கள், இவ்வளோ தலையிலேருந்தும் உங்களுக்கு ஞானம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்குது, அம்மாவோட ப்ரொடெக்ஷன் இருக்குது, சிவனோட ஆசீர்வாதம் இருக்குது. இவ்வளோ கை இருந்து எல்லா கையுமே உங்களை தான் பாதுகாக்க நின்றுட்டுருக்கு. அதனால் உங்களை அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்காக இவ்வளோ கைகள் இருக்குது. அதனால் கடவுளை பிடிச்சிக்கோங்க. ஓம் நமச்சிவாய கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள், இந்த நாலேஜ்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க நீங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.